வேர்ல்டு வார் ஒன்னோட வீடியோ பார்க்காதவங்க வந்து இதுக்கு முந்தின வீடியோ போட்டிருந்தேன், போய் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியமில் வந்து மோர் தென் 360 ஏர்க்ராஃப்ட் வந்து இருக்குது. 4-5 கேலரி கிட்ட இருக்கும். ஆனால் நாங்கள் அன்னைக்கு பார்த்தது வந்து ஒரு 3 கேலரி தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மூவி பார்த்தோம். அப்புறம் வந்து சிமுலேட்டர்லாம் யூஸ் பண்ணதில் வந்து எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு வார் 2ல் வந்து யூஸ் பண்ண ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த கேலரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ அப்போ வந்து யூஸ் பண்ண ஃப்ளைட்டு. அதை நம்ம வேர்ல்டு வார் 1ல் பார்த்ததுக்கும் 2ல் பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே இது என்னன்னு பார்த்திங்கன்னா கேம் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம கேம் விளாடலாம். ஸோ ஃப்ரெண்டு அதுக்கு ஹிண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை கேம் ப்ளே பண்ணி எதிரிகளை வந்து இது பண்ணி நம்ம வந்து ஜெயிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அப்படியே பார்த்துட்டே வரும்போது பசங்களுக்கு போர் அடித்தா அப்படியே விளாட்லாம். இது வந்து வாரில் யூஸ் பண்ண பீரங்கி, வேர்ல்டு வார் 2ல் வந்து யூஸ் பண்ண பீரங்கி இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க வந்து வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண ஸ்கூட்டர், அதோட மாடல் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அப்போ அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஸ்கூட்டர் இது. நம்மள நிறைய பேருக்கு வந்து வேர்ல்டு வார் 2ல் வந்து ஹிரோஷிமா அண்ட் நாகசாகியோட அட்டாமிக் பாம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அந்த பாமோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2 அட்டாமிக் பாம் போட்டாங்க ஹிரோஷிமா அண்ட் நாகசாகியில். அதோட வெயிட் வந்து நியர்லி 10,000 kg கிட்ட இருக்கும். அதோட ஃப்ளைட் வந்து அந்த பாமை எடுத்துகிட்டு போன ஃப்ளைட்டு வந்து இது மாடல் வந்து இதுதான். அது பக்கத்தில் அந்த எல்லோ கலராக இருக்கிறது தான் அந்த அட்டாமிக் பாமோட மாடல். இது வந்து அந்த ப்ரொஜெக்டர் லைட் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் சிம்பிளில் இருந்துச்சு. நாங்கள் இப்போ வந்து மூவிக்கு ஆக்சுவலாக வந்து எடுத்துருந்தோம் டிக்கெட்டு. ஒரு 4-5 ஷோ இருக்கும். அதில் நாங்கள் வந்து சூஸ் பண்ணி போகிற ஷோக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போ நாங்கள் கிஃப்ட் ஷாப்லாம் க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த தேட்டருக்கு போகிறோம். அங்கே வந்து ஒரு 50 மினிட்ஸ்க்குள்ளது சூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி சூஸ் பண்ணோம். நாங்கள் பார்த்த மூவி வந்து ஒரு ட்ரைனிங் சம்மந்தப்பட்டது தான். எனக்கு பேர் கூட சரியாக ஞாபகம் இல்லை, சாரி. ஆனால் அது வந்து 50 மினிட்ஸை வந்து நாங்கள் அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேணான்னு தோணுச்சு. ஏன்னா ஆக்சுவலாக டைமே நோட் பண்ணல. இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock க்ளோஸ் ஆகிடும். வெளியிலையும் வந்து சன் இருந்துகிட்டே இருந்ததுனால நாங்கள் வந்து ஆக்சுவலாக டைமை யாருமே நோட் பண்ணவும் இல்லை.
சரி பசங்களுக்கும் வந்து பசி வந்துருச்சு, அதனால் வந்து பீட்சா வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் மிச்சத்தை எவ்வளோ டைம் இருக்கோ நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனுங்களுக்கு வந்து பீட்சா வாங்கி கொடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து 2 hours தான் ட்ராவல். ஸோ நாங்கள் திரும்பவும் கூட போகலாம் அப்படின்ற பிளானுக்கு வந்தாச்சு. இது வந்து காஃபி வந்து அங்கே ஃப்ரீ தான், க்ரீமர் போட்டு நம்ம குடிக்கணும், டிகாஷன் தனியாக இருக்கும். ஸோ பசங்கள்லாம் வந்து பீட்சாலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மற்ற எவ்வளோ முடியுதோ அதை வந்து நாங்கள் பார்த்தோம். பீட்சாலாம் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து நாங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கேலரிக்கு வந்திருக்கோம். இது வந்து அப்போ யூஎஸ்க்கும் வியட்நாமுக்கும் வந்து நடந்த போரை பற்றின விஷயங்கள், அங்கே வந்து என்ன மாதிரியான பாம் வந்து யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான ஃப்ளைட்ஸ் வந்து இருந்தது. இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா பயங்கர பெருசு. இதை உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும், இதில் பாம் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து இந்த ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நான் சுற்றி எடுத்தேன், அதை நான் ஒரே வீடியோவாக கிளப் பண்ணி போட்டிருக்கேன். அது ஆக்சுவலாக அந்த பெருசாக தெரியுது பாருங்கள், அந்த கேலரி ஃபுல்லாக எங்கே நின்று பார்த்தாலும் அது தெரியும், அந்த அளவுக்கு ஒரு நீளமான ஃப்ளைட் அந்த ஃப்ளைட்டு. இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா கேலரி இது. ஸோ இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு World War I, II முடிச்சுட்டு அடுத்து வந்து கேலரின்னு பார்த்தா இது வந்து 3rd கேலரிக்கு வந்தோம். இதில் வந்து அந்த பீரியடில், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த டைம் அப்போ வந்து யூஎஸ்க்கும் வியட்நாமுக்கும் வந்து போர் நடந்துச்சு. அப்போ வந்து தாய்லாந்து நிறைய பக்கத்து நாடுகள்லாம் வந்து வியட்நாமுக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து, கம்போடியா கூட போயிருக்கோம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. வந்து எனக்கு கம்போடியாலாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தாய்லாண்டுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும், எங்கே பார்த்தாலுமே நல்ல ஒரு பீச்சஸ் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா வாரில் தான் வந்து விமெனை வந்து எடுத்தாங்க. அதாவது நர்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குக்கெலாம் வந்து அப்போ தான் வந்து உமனை வந்து உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இது பார்த்திங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ண ஜீப் இது வந்து, அது வந்து இது உள்ளே தான் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பின்னாடி தெரிகிறதெல்லாம் அந்த க்ரெயின் அந்த மாதிரியான விஷயங்கள். இங்கே இருந்த ஃப்ளைட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அதுக்கு கீழே வந்து அந்த பாம் எல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியே வச்சுருந்தாங்க. நம்ம வந்து ஒரு வாருக்கு வந்து யூஸ் பண்ணுற பாம் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இந்த ஒரு பாம் பார்த்திங்கன்னா 3000 LBs, அதாவது வந்து ஒரு 1500 நியர்லி 1500 கிலோ கிட்ட வரும். ஒரு சில சின்ன மாடல்லாம் வந்து நம்ம உள்ளே எப்படி இருக்கும்ன்றது உட்காந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது இதெல்லாம் அங்கே இருந்த சிமுலேட்டர் ரைடு. இதுக்கு வந்து நாங்கள் டிக்கெட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். இது வந்து கேம் மாதிரி தான். நாங்கள் வந்து நம்ம பார்க்குறோம்ல, அது வந்து நாங்கள் சூஸ் பண்ணல. ஈகன் வந்து விஆர் போனால் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இன்னொரு இதுக்கு போனோம். லோகனை வந்து அலோவ் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இது உள்ள எப்படி இருக்குன்ற டீட்டெயில் தெரில. பட் ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து நாங்கள்
ட்ரை பண்ணி பார்த்தோம். இதுதான் நாங்கள் போனது. இதில் வந்து எப்படி நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா வந்து, இவங்க ஏதோ வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க போல், ஏதோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுவாங்க போல், நமக்கு வந்து உள்ள சும்மா அப்படி சுற்றி அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக நம்ம போனோன்னே வெளியில் வந்து மானிட்டர் தெரியுதுல்ல, அங்கே வந்து உள்ளே நம்ம எப்படி ப்ளே பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. எப்படின்னு நம்ம அதை செஞ்சு பார்த்துக்கணும். இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம உள்ளே போய் பெல்ட்டு போட்டு நம்மளை வந்து இது நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு நம்மளை வந்து நம்ம தான் ஆக்சுவலாக 2 பேர் தான் ஒரு இதில் வந்து நம்ம இந்த 3 இது தெரியுதுல்ல, அதில் ஒரு இதில் 2 பேர் வந்து நம்ம போகலாம். ஸோ நம்ம தான் வந்து கேம் விளாட்ணும். அது போய் டங்குன்னு ஆக்சுவலாக வந்து விளாட தெரியாமல் விளாண்டோன்னா, எனக்கெலாம் ஃபஸ்ட்டு வந்து போனோடனே வந்து என்ன பண்ணணுன்னு தெரியல. அப்போ வந்து நான் பட்டன் அமுக்கும்போது அப்படியே போய் நம்ம வந்து நமக்கு பெல்ட்டெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ நம்ம அப்படியே தலைகீழாக கவுந்து அது எப்படி வெளியில் சுற்றுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி தலைகீழாக கவுந்துலாம் இருக்கும். அது ஒரு நல்ல ஃபன்னாக இருந்துச்சு அந்த ஆக்டிவிட்டி. இப்போ விஆர் வந்து ஈகன் போனான். ஈகனும் எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் போனாங்க. ஸோ ஈகன் நடுவுலே வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் நீட்டிகிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து ஸ்பேஸில் போன மாதிரி 3 உள்ளே போன மாதிரியான ஒரு விஆர் வந்து போட்டு விட்டுருந்ததா சொன்னான். அவ்வளோதான். அந்த ரைடோட வந்து எங்களுக்கு அந்த டே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இன்னொரு தடவை கூட போகணுன்னு இருக்கோம். ஸோ இதுக்கு இப்போ பார்த்தது இல்லாமல் இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளேஸை. ஈகனுக்குமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. குழந்தைங்க வந்து திரும்பவுமே இது ஆக்சுவலாக ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான். அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி ரைடெல்லாம் கூட போகாட்டியும் நம்ம எத்தனை தடவை வேணாலும் வந்து பார்க்கலாம். எங்களுக்கு 2 ஹவர்ஸ்னால நாங்கள் இன்னொரு டைமும் வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பார்க்காத இடத்தெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஏர்ஃபோர்ஸ் மியூசியம். பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து இதை முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் டே எங்களோட பிளான் வந்து சின்சினாட்டி ஜூ வந்து நாங்கள் போகிறோம். அதனால் இங்கே இருந்து சின்சினாட்டியில் வந்து ஒரு ரூம் எடுத்திருந்தோம். அங்கே நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு நைட்டு வந்து ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஜூவில் வந்து எங்களுக்கு பிளான் இருந்துச்சு. I don't want to slide on. Yeah, no, I do. Oh, I hate them. I had a hard time finding my trailer. So this is something you can play with. They can talk about it. Yeah, and then all of a sudden. நாங்கள் இப்போ வந்து ஹோட்டல் வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த தாத்தா வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஆர்வி வந்து கொஞ்சம் பெரிய மாடல் வச்சுருந்தாங்களாம். அது எங்களோட கொஞ்சம் பெரிய சைஸு. ஆனால் அதில் ரூம் இருந்தது வந்து அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. எங்களோடது பார்த்தோன்னே அவராகவே வந்து நின்று பேசிட்டு அது உள்ளே வந்து டூர்லாம் வந்து பார்த்துட்டு போனார். அவர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அவரும் இதே மாதிரி வாங்கணும், ஈஸியாக இருக்குது, கார் நம்ம பார்க் பண்ணுற இடத்துல பார்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ நம்ம வந்து ரெட் ரூஃப் இன்னோட ரூம் டூர் வந்து நம்ம பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணது. நாங்கள் வந்து ஒரு நாள் நைட்டுன்றனால இந்த மாதிரியான ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். நம்ம டபுள் காட் போட்டிருந்தாங்க, குயின் பெட்டு, அப்புறம் டிவி இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே எப்போதும் போல் ஜென்ரலாக இப்படி தான் ரெஸ்ட் ரூம் இங்கே வந்து யூஎஸில் இருக்கும். ஸோ அது மாதிரி நான் நிறைய வந்து ட்ரிப் போகும்போது ஹோட்டல் டூர் வந்து ரூம் டூர் வந்து போட்டிருக்கேன்.
ஸோ ஆர்வி கேரவன் டூரே வந்து நிறைய போட்டிருக்கேன், அதாவது கேரவன் ட்ராவல் vlog வந்து நிறைய போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக வந்து ரெட் ரூஃப் இன்னோட ஹோட்டல் ரூம் டூர் வந்து இதுதான். ஈவினிங் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, பசங்களுக்கு பால் காய்ச்சி கொடுத்தோம். அப்போவே வந்து டின்னருக்குலாம் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஈகன் வந்து ஈவினிங் வந்து ரோல் சாப்பிட்றேன்ட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்தான். நாங்கள் வந்து டின்னருக்கு வந்து இட்லி, என்னோடய ஃப்ரெண்டு வந்து தக்காளி சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, தொக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்ப ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து டின்னர்லாம் சாப்பிட்டோம். அன்னைக்கு வந்து டின்னர் வந்து எங்களுக்கு வந்து இட்லியும் தக்காளி தொக்கும். ஃப்ரெண்டு வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு நாங்கள் எப்படி ஆர்வி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு தான் இந்த கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. பசங்களும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் வந்து நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து நல்லா போச்சு. அன்னைக்கு டின்னர் வந்து பனிவரகு இட்லியும் தக்காளி தொக்கும். பனிவரகு இட்லி ரெசிபி வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய மில்லட்ஸ் வச்சு நான் இட்லி தோசை ரெசிபிலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் vlogல வந்து நம்ம சின்சினாட்டி ஜூ வந்து பார்க்கலாம்.